ஜக்காத்தை பெற தகுதியுடைய 8 பிரிவினர்களை பற்றி இன்ஷால்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது ஏழைகள், அதாவது உணவு, உடை, இடம் இப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லாதவங்க, இவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். ரெண்டாவது வறியவர்கள், அவங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் இருந்தும் அவங்களுக்கு ஏற்படுற செலவுகளை தன்னுடைய சுய வருமானத்தில் சமாளிக்க முடியாமல் இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். மூணாவது ஜக்காத் துறை ஊழியர்கள், ஜக்காத்தை எல்லாம் வசூலித்து மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஊழியர்களுக்கும் நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். நாலாவது இதயங்கள் இணைக்கப்பட வேண்டியவர்கள். இதில் 3 வகையான மக்கள் இருக்காங்க. இதில் முதலாவது செல்வத்தை கொண்டு உதவி செஞ்சோம் அப்படின்னா இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். ரெண்டாவது செல்வத்தை கொண்டு உதவி செஞ்சோம் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பிற மத தலைவர்கள். மூணாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். அஞ்சாவது அடிமைகளை விடுதலை செய்வதற்காக, இப்போ சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விடுதலை செய்கிறதுக்காக நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். ஆறாவது கடனால் கஷ்டப்படுறவங்க, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளுக்காக கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். ஆனால் அதுவே பாவமான ஹராமான காரியங்களுக்காக கடன் வாங்கினவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக சூதாட்டம் ஆடுறவங்க, மது குடிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களாம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கக்கூடாது. ஏழாவது அல்லாஹோட வழியில் செலவு செய்யக்கூடியவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அதாவது ஜிஹாதில் ஈடுபடுறவங்க, அதாவது அல்லாஹுக்காக போரில் ஈடுபடுறவங்க, முழு நேரமாக இஸ்லாத்தியுடைய அழைப்பு பணியில் ஈடுபடுறவங்க, மார்க்க கல்வி பணியில் ஈடுபடுறவங்க, தாவா அழைப்பு பணிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்கும் நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். எட்டாவது பயணிகள், தன்னுடைய பயணத்தின் போது தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் இழந்து அந்த செல்வம் எல்லாம் காண போய் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் நாம் ஜக்காத் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட 8 பிரிவினருக்கும் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.